أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا فأوحى إليهم ربهم لنهلكن الظالمين. இறுதியில் இறை மறுப்பாளர்கள் தம் தூதர்களிடம் கூறிவிட்டார்கள், நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும், இல்லையெனில் நிச்சயமாக எங்கள் ஊரிலிருந்து உங்களை வெளியேற்றி விடுவோம். அப்போது அத்தூதர்களுக்கு அவர்களின் அதிபதி அறிவித்தான், நாம் இந்த அக்கிரமக்காரர்களை அழித்தே விடுவோம். وَلَنُسْكِنَنَّكُمُ الْأَرْضَ مِنْ بَعْدِهِمْ ذَلِكَ لِمَنْ خَافَ مَقَامِي وَخَافَ وَعِيدِ. மேலும் அவர்களுக்கு பிறகு இப்பூமியில் உங்களை வசிக்கச் செய்வோம். என்னிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்று யார் பயப்படுகின்றாரோ, மேலும் என் எச்சரிக்கைக்கு யார் அஞ்சுகிறாரோ அவருக்குரிய வெகுமதியாகும் இது. وَاسْتَفْتَحُوا وَخَابَ كُلُّ جَبَّارٍ عَنِيدٍ. அவர்கள் தீர்ப்பு வேண்டுமென விரும்பினார்கள், ஆகையால் இவ்வாறு அவர்களுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. மேலும் சத்தியத்திற்கு விரோதியான ஒவ்வொரு ஆணவக்காரனும் இழப்புக்குள்ளாகிவிட்டான். مِنْ وَرَائِهِ جَهَنَّمُ وَيُسْقَى مِنْ مَاءٍ صَدِيدٍ. இனி அவனுக்கு நரகம்தான் இருக்கின்றது, அங்கு அவனுக்கு சீழ் புகட்டப்படும். يَتَجَرَّعُهُ وَلَا يَكَادُ يُسِيغُهُ وَيَأْتِيهِ الْمَوْتُ مِنْ كُلِّ مَكَانٍ وَمَا هُوَ بِمَيِّتٍ وَمِنْ وَرَائِهِ عَذَابٌ غَلِيظٌ. அதனை அவன் கஷ்டப்பட்டு விழுங்க முயல்வான், எனினும் அதனை எளிதில் விழுங்கிட அவனால் முடியாது. அனைத்து திசைகளிலிருந்தும் மரணம் அவனை நோக்கி வரும், ஆயினும் அவனால் மரணம் அடைய முடியாது. அதை தவிர ஒரு கடும் வேதனை அவன் உயிரை வதைத்துக் கொண்டிருக்கும்.